ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப சடனா வந்து ஹேர் ஃபால் ஆகுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சடன் கிளைமேட்டிக் சேஞ்ச் தான். இப்ப வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ டக்குன்னு அதாவது சூடா இருக்க வெப்பம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஆகுது. சோ டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் ஆகுறப்ப நம்மளோட பாடியிலுமே வந்து நிறைய அந்த ட்ரைனஸ் இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். சோ அதே மாதிரிதான் ஹேருக்குமே. சோ ஹேர் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரமா அதாவது உடஞ்சு உடஞ்சு விழுறது, ட்ரை ஆகுறது, அப்படியே கொத்து கொத்தா முடி கொட்டுற மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். சோ இந்த டைம்ல இந்த ஹேர் பேக் போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஹேர் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல வந்து இப்ப நம்ம பின்னல் போடுறப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க முடி வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கு, எலிவால் மாதிரி இருக்கு, ஹேரோட பின்னல் ஒன்னொன்னுமே வந்து ஒரே அளவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். சோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஷாம்பு வாஷ் பண்ணி பாருங்க. உங்களோட ஹேர் அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கிறது இல்லாம ஹேர் ஃபாலும் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆயிருக்கும். சோ அது மட்டும் இல்லாம நம்ம பேஜ்ல வந்து நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் வீடியோ பார்த்துட்டு அக்கா இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. அதை நிறைய பேருக்கு தெரியல. சோ இந்த வீடியோ பாக்குறவங்க நம்மளோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டதனோட இதுவா வந்து நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிட்டும் இருக்கேன். சோ உங்களுக்கு வந்து என்னோட ஆயில் வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பரான 9444342349 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அதோட ரேட் என்ன, அதோட குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்றத நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். 200 ml 500 ml ரெண்டுமே வந்து ரெடி டு டிஸ்பேச்ல இருக்கு. அண்ட் வேணும்ன்றவங்க கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஆர்டர்ஸ் வந்து உடனே வந்து அன்னன்னைக்கே வந்து டிஸ்பேச் பண்றோம். சோ உங்களுக்கான ஆர்டர்ஸ் வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோல போட்டிருக்க ஹேர் பேக்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன், அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். நெல்லிக்காயில் பெரிய நெல்லிக்காய் வந்து 3 நம்பர் அளவுக்கு எடுத்து உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் தான். இது ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி ஊறினதோடு சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே நான் எடுத்திருக்க நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயத்தையும் வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதோட அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளோட ஹேர் பேக் வந்து இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இதுக்குள்ளே இருக்க அந்த டஸ்ட்டு மாதிரி வந்து நம்ம ஹேரில் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மெல்லிஸ் கிளாத்தில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்மளோட ஹேர் பேக் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட நான் ஆட் பண்ண போகிற நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் தான் வந்து நம்மளோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து கிளியராக போட்டிருக்கேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறனால இந்த ஹேர் ஆயில் நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ நம்மளோட ஹேரில் வரக்கூடிய டேமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து போக்கிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை அண்ட் டேமேஜாக இருக்குது, ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக ஆகிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். நம்மளோட ஹேர் ஆயில் டெக்ஸ்சரே பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்ற வீடியோலாம் நான் வந்து கிளியராக போட்டுருக்கேன். வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட ஹேரில் வந்து எப்போவுமே ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் வந்து ஒரு 1 hour பிஃபோர் ஆச்சு வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து ஊற வச்சுடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஹேர் ஆயிலோட நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட் வந்து நமக்கு ஹேருக்கு கிடைக்கும். இது வந்து ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோடய ஹேர் வந்து எந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தது, அந்த ஹேர் ஆயில் வச்சோடனே பாருங்கள் அப்படியே ஸ்மூத்தாக சாஃப்டாக அதோட பார்க்கவே வந்து சில்கியாக இருக்கும் ஹேரே. ஸோ நம்மளோட ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக்கியும் கூட. இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து பெரிய பல்ல வச்சு நல்லா சிக்கு எடுத்து விட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்காக வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணி காமிச்சது, பட் 1 hour பிஃபோரே வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஹேர் பேக் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதை வந்து ஃபுல்லாக ஸ்கேல்ப்லேருந்து முடி எட்ஜஸ் வரைக்கும் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுறேன். முக்கியமாக வந்து முடியோட எட்ஜஸில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஹேரில் வரக்கூடிய அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் வராது. ஸோ ஹேர் வந்து நல்லா லாங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேரும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சில்கியாகவும் ஷைனிங்காகவும் தெரியும். ஸோ அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்றது, டேமேஜ் ஆகிறது, ட்ரையாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி வறண்டு போய் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு வந்து க்யூர் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கவர் பண்ணி ஒரு 20 to 30 minutes வச்சு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய், ஹாப்பி தீபாவளி.